வணக்கம். நீங்கள் உங்கள் வீடை வாஸ்து முறைப்படி தான் கட்டியிருக்கீங்களா? இல்லை இனிமேல் தான் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா வாஸ்து பற்றி உங்களுக்கு தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், வாஸ்து பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாஸ்து முறைப்படி வீடு கட்டுறது அப்படின்னா நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லைங்க. உங்கள் வீட்டில் நார்மலாக டெய்லி கேலண்டர் வச்சுருப்பீங்களே, அந்த டெய்லி கேலண்டருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மணியடி சாஸ்திரம்னு சொல்லிட்டு அளவுகள் கொடுத்துருப்பாங்க. 6, 8, 10, 11, 16 அப்படின்னு சொல்லி ஒரு அளவுகள் கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுகளே உங்கள் வீட்டுக்கு உள்ளே வைக்கிற பெட்ரூம் ஆகட்டும், கிச்சன் ஆகட்டும், எல்லாத்தையும் உள்ளளவுகள் அந்த அளவில் இருக்கிற அளவுகள் வர மாதிரியும், அப்போ எல்லாத்தையும் வடிவடிச்சதுக்கப்புறம் பில்டிங்கோட உங்கள் வீட்டோட நீளம் அகலமும் அந்த லென்த்து வர மாதிரி அதில் கிட்டத்தட்ட 50-60 அடி வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி அதில் நல்ல அளவுகள் சூஸ் பண்ணி உங்கள் வீட்டுக்கு வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவே நீங்கள் வீடை வாஸ்து முறைப்படி பிளான் பண்ணதான் அர்த்தம். இப்போ நம்ம குழிக்கணக்கை வச்சு 11 பொருத்தம் வீட்டுக்காக நம்ம பார்ப்போம். அந்த 11 பொருத்தத்தில் மினிமம் 7 பொருத்தம் பாசிட்டிவாக வந்ததுனாலே நம்ம அதை அக்செப்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அப்போ அந்த 11 பொருத்தத்தில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய பொருத்தம் என்ன தெரியுங்களா? கருப்பை பொருத்தம். இந்த கருப்பை பொருத்தத்தில் நீங்கள் வீடு கட்ட வேண்டிய காலிமனையில் இருக்க வேண்டிய அந்த மனை, அதாவது வீடு கட்ட வேண்டிய ஸ்கொயர் ஃபீட்டை மட்டும் வச்சு அது என்ன மனை அப்படின்னு நம்ம பார்க்கணும். மொத்தம் மனைங்கிறது 8 வகைப்படும். அதாவது கருப்பை பொருத்தத்திற்கு கீழே வர ஒரு சப்டைட்டில் 8 மனை இருக்குது. அது என்ன அப்படின்னா கருட மனை, 2 புறா மனை, 3 சிம்ம மனை, 4 நாய் மனை, 5 பசு மனை, 6 காக்கை மனை, 7 யானை மனை, 8 கழுதை மனை. ஓகேங்களா? இப்போ இதில் ஆட் நம்பர்ஸ் மட்டும் 1 கருட மனை, 3 சிம்ம மனை, 5 பசு மனை, 7 யானை மனை, இந்த 4 மனையை மட்டும்தான் வர மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஆட் நம்பர் தான் நல்லது. ஈவன் நம்பரில் வர மனையை நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. பேர்லேயே உங்களுக்கு தெரியும், புறா மனை, நாய் மனை, காக்கை மனை, கழுதை மனை. அப்போ இதை நீங்கள் சூஸ் பண்ணுறதை தவிர்த்தரணும். ஓகே, குழிக்கணக்கு வச்சு இப்போ கருப்பு பொருத்தம் எப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. கருப்பு பொருத்தத்துக்கு அப்புறம் நீங்கள் இனிஷியலாக பார்க்க வேண்டியது வரவு செலவு. அதாவது 2வது பொருத்தம், 3வது பொருத்தம். இப்போ வரவு அதிகமாகவும் செலவு கம்மியாகவும் நீங்கள் மனையை சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இருக்கிறதுலையே ரொம்ப முக்கியமான பொருத்தம் அப்படின்னா நீங்கள் என்னென்னு பார்க்கணுன்னா 5th பொருத்தம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்ன பொருத்தம்னா வயது பொருத்தம். ஆக்சுவலாக வயது பலன்னு சொல்லுவாங்க. 45 வருஷத்துக்கு மேலே, அதாவது ஒரு கால்குலேஷன் இருக்குது, அந்த கணக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கங்க. அதில் உங்களுக்கு வயது பலன் 45க்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் அந்த பில்டிங்கை, அதாவது அந்த கட்டடத்தையும் வீடோ நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுக்கு கம்மியாக வந்தால் அதை நீங்கள் தவிர்த்துறது நல்லது. நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 11 பொருத்தத்தில் 7 பொருத்தம் கூட வரல அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவுட்டர் அளவை, அதாவது அகலத்தையும் நீளத்தையும் போய் கொஞ்சம் சம் வேரியேஷன்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்கொயர் ஃபீட்டாக மாற்ற பார்க்கணும். அது ஆடு நம்பரில் தான் வரணும். என்னன்னா கருப்பை பொருத்தத்தில் ஆடு நம்பர், அதாவது ஒத்தப்படை நம்பரில் வரணும். அதை பொறுத்து திரும்பி வயதை நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்படித்தான் உங்களோட வீட்டை ஒவ்வொரு பொருத்தத்தையும் வச்சு நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? வாஸ்து நிபுணர்களும் இப்படித்தான் சூஸ் பண்ணுறாங்க. இப்போ உங்கள் வீட்டோட நீள அகலத்தை பெருக்கி அதை டிவைடட் பை 9 அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இதில் நிறைய பேர்த்துக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 கிளைண்ட்டுக்கு கூட இந்த சந்தேகம் இருந்ததுன்னு சொல்லி என்கிட்ட கேள்வி ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது 9ஆல் தான் வகுக்கணும், அதாவது 8ஆல் வகுக்கிறாங்க சில வாஸ்து நிபுணர்கள். அது எதனால் அப்படின்னா, 8ங்கிறது அலுவலகங்களோ பொதுத்துறை அலுவலகங்களோ இல்லை கோவில் இந்த மாதிரி இடத்துக்கு மட்டும்தான் அந்த நீள அகலத்தை பெருக்கி அதை 9ஆல், அதாவது 8ஆல் வகுக்கணும். ஓகேங்களா? அது எதனால் அப்படின்னா, அங்கே வந்துட்டு போகிறவங்களுக்கு பலன் தரும். ஏன்னா அந்த 8ஆல் வகுத்தா. ஓகேங்களா? இதே 9ஆல் வகுக்கிறது, அதாவது வீடெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் பலன் தரணும். வந்துட்டு போகிற விருந்தாளிக்கு பலன் கொடுத்து என்ன பண்ணுறது, நமக்கு தான் பலன் தரணும். அப்படின்னா உங்கள் நீள அகலத்தை பெருக்கி டிவைடட் பை 9ஆல் தான் வகுக்கணும். தயவு செஞ்சு 8ஆல் வகுக்காதீங்க. இது வாஸ்து முறைப்படி இல்லை. அப்படி 8ஆல் வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பலன் தராது. அது உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிற விருந்தாளிகளுக்கு மட்டுமே பலன் கொடுக்கும். லென்த்தாக இருந்தால் யாரும் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட நான் சுருக்கமாக உங்களுக்கு வாஸ்தை பற்றி சொல்லிட்டேன். இல்லை நீங்கள் எனக்கு இந்த இடத்துல இந்த போர்ஷனை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான அடுத்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நானும் ஒரு இன்ஜினியர் தான், அதனால தான் கட்டட சம்மந்தப்பட்ட வீடியோஸும் போடுறேன். நான் இதுதான் கட்டட சம்மந்தப்பட்ட போடுற மொதல் வீடியோ. உங்களுக்கு 2வது வீடியோ வேணும் அப்படின்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.